டீலிமிட்டேஷன் ஒன்று இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த டீலிமிட்டேஷனில் இப்போ திமுக யார்கிட்ட நிற்க போகிறாங்க, இல்லை வெளிநடப்பு செய்ய போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாடு முழுவதுமாகவே பெரும் பரபரப்பாக இருக்குது. அப்படியே நிப்பாட்டு விக்கி இந்த டீலிமிட்டேஷன் வச்சு தானே பாஜகவை நாம் எதிர்க்க வேண்டும். டீலிமிட்டேஷன் தமிழ்நாட்டினுடைய குரல் வளையம் நசுக்கப்படுகிறது, தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும், இதனால் வட மாநிலங்களுடைய அதிகாரம் அதிகமாகும், தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் கம்மியாகும், இதனால் மத்திய அரசாங்கத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தம் குறையும். இப்படிலாம் சொன்னது யார்? திமுக தானே. இன்றைக்கி அவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கங்கிறத ஏன் உன்னிப்பாக எல்லோரும் கவனிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிநடப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநடப்பு செய்வீங்களா? அடே என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது. நீங்கள் உள்ளேயே இருந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிராக குரல் கொடுத்து அதுக்கு எதிராக தானே நீங்கள் வாக்குகள் போட வேண்டும். அதுதானே நியாயம். அப்படித்தானே எங்களை அரசியல் சொல்லிக் கொடுத்தீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்த அரசியலை இப்போ உள்டாவாக மாற்றி நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்ப்பா, இங்கே வெளிநடப்பு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் டீலிமிட்டேஷன் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறது தான் அர்த்தம். ஸோ தமிழ்நாட்டு மக்களே இன்ட்ரோவை நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் நம்மளை வெட்டுறதுக்கு ஒரு குரூப் வருது, அந்த குரூப்பிட்டிருந்து நம்ம கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், அதனால் வெட்ட வர குரூப்பை நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே குரூப் என்ன செய்ய வராங்க? ஒருத்தன் வெட்டுறதுக்கு வாரான், நான் மட்டும் ஒதுங்கிக்கிறேன், நீங்கள் உங்கள் தலையை கொடுத்துருங்க, அதுதான் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக திமுக குரல் கொடுக்க வேண்டும். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக வெளிநடப்பு செய்யக்கூடாது. உள்ளே இருந்தே நாங்கள் திமுக பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிற குரலை பதிவு செய்வார்கள். அப்படி செய்தால் மட்டும்தான் திமுக. அப்படி இல்லைனா குஜிலி மஸ்து திமுக. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். மாநில நலன் முக்கியமா, குடும்ப நலன் முக்கியமானு கேட்டால் குடும்பத்துக்காக மாநில உரிமையோடு விட்டு கொடுப்பாண்டா இந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்வீட்டை நான் வாசித்தேன். அப்படி வாசித்ததால் ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்தை தான் நம்ம இன்ட்ரோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் திடுதிப்புன்னு பார்த்தா ஒரு பெரிய செய்தியை நம்ம துரை வைகோ அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அப்போ எந்த அளவுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ப்ரெஷர் போயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிந்தது. கரூர் விஷயம் நடந்துருச்சு, அங்கே 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு திமுக காரங்க கூப்பிட்டு, நான் சொல்லலை, துரை வைகோ அவர்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். திமுக காரங்க கூப்பிட்டு, முக்கியமான ஒரு நபர் கூப்பிட்டு, இதற்கு காரணம் விஜய் தான், விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும், விஜய் அவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கம் இருந்து ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துரை வைகோ அவர்கள் அப்படிலாம் செய்யக்கூடாது, அது தவறு, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, எனவே அந்த அறிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்னாராம். அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து முடிவதற்குள்ளேயே இதுக்கு நீ தான் காரணம், நீ மட்டும்தான் காரணம், நீ மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் முத்திரை குத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அதற்கு அவங்க கூட இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சில முக்கியமான அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக புரியுது. இதை விட RS பாரதி அவர்கள் இன்றைக்கி சொன்னார் பாருங்க, இந்த எலெக்ஷனில் நம்ம தோற்கிறது, திமுக தோற்றதற்கு காரணமே கூட்டணி கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. நிறைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க சரியாகவே உழைக்கவே இல்லையாம், எல்லாம் மெத்தனமாக இருந்தாங்களாம். இவர் போய் ஸ்டாலின் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களே, நம்ம கூட்டணி கட்சிகள் எதுவும் சரியில்லை, அவங்க சரியாக உழைப்பு போட மாட்டுக்காங்க, உழைப்பு போடாத இடத்துல நம்ம எப்படி வெற்றி பெற முடியும், இது அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்க போகுது, உடனடியாக நீங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை ஸ்டாலின் அவர்கள் பெருசாக எடுத்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் நம்ம தானே ஜெயிக்க போகிறோம், இதில் எதுக்கு நம்ம கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து கொண்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாராம். இன்றைக்கி RS பாரதி அவர்கள் ஒரு மீட்டிங்கை போட்டு அவர் சொல்கிறார். அது மட்டுமா சொன்னார், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னார். இந்த மீட்டிங்காக தேடிட்டு இருக்கும்போது தூரமாக ஒரு ப்ராமிஸ்ராஜ்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவர் வேறு யாருமே கிடையாது, சும்மா பளிச்சுன்னு இந்த பெரியார் படத்தெல்லாம் நடிச்சிருந்தார் பார்த்தீங்களா, அவர் தான் ப்ராமிஸ்ராஜ், சத்யராஜ். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வர மனுஷன் எப்படி தெரியுமா இருப்பார், அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி. அதிமுகவில் காரியம் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சோன்னே திடுதிப்புன்னு போய் அந்த பக்கமாக அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஐயா கலைஞர், கருணாநிதி அவங்க இல்லைன்னா இந்த தமிழ்நாடே இல்லை, எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, நான் கொளத்தூர் என்னப்பா செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதே சத்யராஜ் அவர்கள், நான் எமோஷ்னல் ஆகவே மாட்டேன், ஆனால் என்னையே அழுக வச்சிட்டிங்களேடா, அதுக்கெலாம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லி சாபம் விட்டார் பார்த்தீங்களா, அதே ப்ராமிஸ்ராஜ் தான்.
அவங்க மக இருக்காங்கல்ல திவ்யா சத்யராஜ் அவர்கள், அவங்களும் அடிக்கடி இப்போ வீடியோலாம் போடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கும், அது கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப முக்கியமாக நம்பிட்டு இருந்த சேகர் பாபு அவர்களும் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமும் கொஞ்சம் உரசல் இருப்பதாக செய்திகள் வெளியான போது வேறு வழியே இல்லாமல் இப்போ தனியாலாம் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ப்ராமிஸ்ராஜ் அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், அதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோவில் நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோவில் கொடி பறக்குது, பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு அந்த கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி. சார் என்ன ஊதி விட்டா பறந்து கீழே தள்ளி போடுறது அளவுக்கு அது என்ன சாதாரண கொடியா? ஒரு கொடியா 68 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கொடி பார்த்தீங்களா? இப்போ நிறைய கட்சிகள் வேறு ஆதரவு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுடைய கூட்டணி கட்சின்னு சொன்ன எல்லாருமே இப்போ இங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி இருந்தும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கொடி திரும்ப காரி துப்பிடும். அதனால் ப்ராமிஸ்ராஜ் கொஞ்சமாக உங்களுடைய நாவடக்கம், அது அந்த கூட்டத்துக்கு போனாலே அப்படி பேசிடுவார் போல மனுஷன். மாற்றம் மாற்றம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வச்சு பெரியவங்களை மடக்கி ஓட்டு போட வச்சுட்டாங்க. எவ்வளோ நாள் இந்த கொடி பறக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், எல்லா குழந்தைகள் சொன்னனால தான் பெரியவங்க கேட்டாங்களாம். ஐயோ ராமா ராமா, என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நாட்கள் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தோற்றதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம் தான் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமால் தான்ப்பா இவங்க தோத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம். அதன் பிறகு என்ன சொன்னாங்க, இல்லைங்க சின்ன குழந்தைங்க ப்ராமிஸ்ராஜே அதான் சொன்னார், சின்ன குழந்தைங்க ப்ராமிஸ் வாங்கி பெரியவங்களை ஓட்டு போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, ஓட்டு போட்ட எல்லாம் முட்டாள், திமுக ஓட்டு போடாதவன் எல்லாமே முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக மக்கள் அவங்க தான் அந்த முட்டாள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் என்ன சொன்னாங்க, ஐயோ நாம் சரியான எதிரி யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுக்காமல் விட்டுட்டோம், நம்ம செத்த பாம்பு அடிச்சுட்டு இருந்தோம், ஏடிஎம்கேவை செத்த பாம்பு அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாமே திமுக முக்கியமான தலைவர்கள் உதிர்த்த வாக்குகள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, செத்த பாம்பு அடித்தப்போ ஒரு கருணாக உள்ளே பூந்துருச்சு, இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் தப்பு செஞ்சோன்னு சொல்லி ஒத்துக்கிடவும் செஞ்சிட்டாங்க. நாங்கள் தான் தப்பு செஞ்சோன்னு ஒத்துக்கிறாங்க, பெரியவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க, ஆனால் சின்னவங்க வழியாகத்தான் பெரியவங்க ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் யார் காதல சாமி நீங்கள் இப்படி பூ சுத்துறீங்க? ஆனால் கட்டப்பா எட்டப்பாவாக மாறினது இந்த காலகட்டத்தில் தான் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ புரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்ததாக ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இப்போ இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எப்போவுமே மா சுப்பிரமணியர்கள் இங்கே அமைச்சரியா அப்படின்னு சொன்னார் பாருங்க. மனுஷன் வேற லெவல், கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யால அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மனுஷன் பேசிட்டு போட்டோம், பாவம் அவருக்கும் பசிக்கும், அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வர வேண்டும், அவரை தேடியும் நிறைய பேர் வர வேண்டும் அல்லவா? சரி, அடுத்ததாக திருமாவளவன் அவர்களை பார்த்து இன்றைக்கி எல்லாருமே ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருந்தாங்க. என்னென்னு சொல்லி பார்த்தா, அவர் ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு போகிறாரு. அந்த இரங்கல் கூட்டத்தில் நிறைய பேர் விசிகாவினுடைய ஆதரவாளர்கள் தலைவர் கூட புகைப்படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூச்சல் போடுறாங்க, மேடைக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க, கீழே இறங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, விசில் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக கீழே யாரெல்லாம் போட்டிருக்காங்க, வினோதினி அவர்கள் அந்த மக்கள் நீதி மையத்திலலாம் இருந்து மறுபடி ரொம்ப பெரிய அளவில் வெளியிலாம் வந்தாங்கல்ல, அவங்க போட்டிருக்காங்க, சர்மிளாக்கா போட்டிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, சேர்ந்த இடம் சார் அப்படி. திமுகவில் கூட்டணி வச்சிருந்த போதே இதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்கிறார். அவங்களுடைய நிர்வாகிகள், அவங்கள பார்க்க வந்த தொண்டர்கள் ரொம்ப கூச்சல் போடுறாங்க, சத்தம் போடுறாங்க, சேரில் ஏறிய கீழே உட்காரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அப்போவும் நடந்திருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு தெரில, கண் வேற எங்கேயாவது இருந்துச்சா? முன்னாடி தானே இருந்திருக்கும், பின்னாடி எதுவும் கண்ணெலாம் வைக்க மாட்டாங்கல்ல. கடவுள் அப்படி ஒரு படைப்பை யாருக்கும் படைக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை திமுக கூட்டணியில் இருந்தப்போ விசிகாவினர் செய்ததெல்லாம் அப்படியே மறந்து போய் தாவேகா கூட்டணியில் வந்து விசிகாவினர் செய்வது மட்டும் ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி புது டிசீஸ் ஏதாவது வந்திருக்கானோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது அந்த காலகட்டத்திலையும் இருந்துச்சு, இந்த காலகட்டத்திலையும் இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது விசிகாவினுடைய கூட்டம். அதுக்கு அவர் என்ன செய்வாரோ அதை செஞ்சுக்கிடுவார். அவர் சொல்லிட்டார், நான் 4 மணிக்கு திருப்பூர் போக வேண்டி இருந்துச்சு, இப்போ 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, இனி நான் ஸ்பீடாக போகணும், இங்கே என்ன பேசணுங்கிறதே எனக்கு நான் பேசுகிற மூட்லேயே இல்லை, என்னை போட்டு நசுக்கி பிசிக்கி எடுத்துட்டீங்க, அதனால் உடல் சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேடையிலே அவர் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாமே சொல்லி முடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை விட்டுட்டு சேர்ந்த இடம் எப்படி, சேராத இடம் இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் உருட்டிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொன்னனால மட்டும் நம்பிட மாட்டாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க, ஏண்டா டேய் போன ஆட்சியிலையும் அவர் அப்படி தான்டா இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ மக்கள்கிட்ட திட்டு வாங்காமல் உங்கள்கிட்ட மரியாதை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு மேலே சிலவங்களுக்கு மரியாதை இருந்துச்சுன்னா அந்த மரியாதை கெட்டு போகாமல் உங்களுக்கு காப்பாற்றிக்கிறது சால சிறந்தது. அடுத்ததா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பேசிட்டாரு, விஜயனவர்கள்லாம் விசாரிச்சாங்கல்ல, இந்த பத்திரிகைங்கிற தொழில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் நல்லா வேலை செய்ய, மக்களுக்காக வேலை செய்ய, தைரியமாக சொல்லு பத்திரிக்கையாளன்ட்ட, நான் நல்லவனா கெட்டவனா நீயே இப்போ பேட்டிடுன்னு சொல்லி. அதை விட்டுட்டு பத்திரிக்கையாளர்களுக்கு 2 கொம்பு அப்படிங்கிறது முளைக்கவில்லை. நான் எல்லா பத்திரிக்கையாளர்களும் சொல்லலை, முக்கியமாக மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய பத்திரிக்கையாளர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வணக்கம். ஆனால் சில எலும்பு துண்டுகளுக்காக, காசுக்காக, இல்லை அதிகாரத்துக்காக
அண்டாக்களுக்காக இல்லை இந்த ஜீவசகாப்தம் மாதிரியான ஆட்கள் நீங்கள்லாம் என்ன தெரியுமா செய்கிறீங்க? பத்திரிகை அப்படிங்கிற தொழிலுக்கே லாக்கியற்றவங்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் மக்களுக்காக உங்களுடைய வேலையை செய்யலை. அதனால் உங்ககிட்ட வந்து உங்களை பொண்ணே பூவே நீ வந்து எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மையான பத்திரிகையாளர்களாக மாறுங்க. மக்களுக்கான செய்தி எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நடுநிலையாக என்னென்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, மக்களுக்கு எது தெரியணும் எது தெரியக்கூடாது, இது பேசினா நம்ம டிஆர்பி குறைஞ்சிடும், இது பேசினா நம்ம டிஆர்பி எகிரிடும். சாவு வீட்டில் இருந்து பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாரும் இங்கே பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் மட்டும் சொல்கிறேன், அந்த மாதிரி பத்திரிகைகளை மட்டும் சொல்கிறேன். வேறு எதையுமே அவனுக்கு லைவாக ஃபோக்கஸ்லாம் பண்ண மாட்டாங்க. சார் ஐஎஸ்ஆர்ஓவில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் லைவாலாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. சார் உண்மையிலேயே நம்ம ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம மாணவர்கள், லைவாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய அதுவும் குறிப்பாக திரைப்படத்தை சார்ந்த யாராவது இறந்துட்டாங்கன்னா உடனடியாக லைவ் எங்கேருந்து தான் அந்த கேமராவை எடுப்பானுன்னு தெரியாது, எங்கே போனாலும் லைவாக போடுவாங்க. எதுக்கடா இதை லைவாக போடுறீங்க அப்படின்னு கேட்டால் இதை தான் 4 பேர் பார்க்குறாங்க. ஸோ உனக்கு தேவை அந்த அழுகிற வீட்டில் போய் 4 பேர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத போட்டு அவர் பற்றி இவர் சொன்னது என்ன தெரியுமா, ஒரு திடுக்கிடும் தகவலை சொன்னார் அது உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் சொல்லி டைட்டில் கார்டை போட்டு நீங்கள் உங்களுக்கான இது பத்திரிகை கிடையாது. இப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களை போலீஸ் விசாரிச்சா என்ன விசாரிக்கலன்னா என்ன நாங்களாம் கேள்வி கேட்போமா? எங்களுக்காக கூடன்னு குரல் கொடுத்த ஒரு பத்திரிகையாளருக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இப்போ உங்களை பற்றி யாரும் பேசாமல் இருந்ததற்கு காரணம் உங்களுடைய உண்மையான முகங்கள் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது. எந்த பத்திரிகை நல்லது எந்த பத்திரிகை சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டதனால்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா பத்திரிகையாளர்களையும் சொல்லலை. இங்கே பத்திரிகை மக்களுக்காக தர்மத்துக்காக நடக்கக்கூடிய பத்திரிகைக்கு ஹேட்ஸ் ஆஃப். பணத்துக்காகவும் சில பல அரசியல் கட்சிக்காகவும் மட்டும்தான் நான் பத்திரிகை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் உண்மையான பத்திரிகையாளராக மாறுங்கள், நல்ல செய்திகளை கொடுங்கள், உண்மையான செய்திகளை கொடுங்கள். நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுங்கள், நீங்கள் ஏகப்பட்ட நல்ல ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணுங்கள், மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்துங்கள். அதை விட்டுட்டு பத்திரிகை தொழில் இருக்கணுமா இல்லாமல் போகணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாருன்னா, உண்மையான பத்திரிகையாளர்கள் மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யவில்லை என்றால் பத்திரிகை தொழில் வேண்டாம். ஸோ சிம்பிள் சார். இதுக்கெல்லாம் போய் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ரொம்ப சீரியஸான முகத்தை வச்சு பேசிக்கிட்டு மக்கள் பார்த்தா சிரிச்சு போடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ டீலிமிட்டேஷன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகமுடியில் இருக்கக்கூடிய கட்சி சார்பாளர்கள் அப்படி வேணால் சொல்லலாம். ஏன்னா பத்திரிகையாளர்னு சொல்லி 19 சொல்லிடக்கூடாதுல்ல. இந்த கட்சியாளர்கள் அவங்க பிதற்றல்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை தாண்டி மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற பத்திரிகையாளர்களுக்கு எப்போதுமே வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதும், அந்த மாதிரி உண்மை செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய செய்திகள் நாளுக்கு நாள் அதிகமாக பகிரப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் உங்கள் முன்னாடி நான் வைத்துக் கொள்கிறேன். ஸோ ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக அரசியலில் நடக்க போகுது. அதெல்லாமே கொஞ்சம் விறுவிறுப்பாக வர்றதுக்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் அரசியல் சதுரங்கம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.